பும்ரா இல்லனா சொல்லுங்க, உயிரை கொடுத்து போலிங் போடுறேன் இப்படி சொல்லும் அளவுக்கு தான் சிராஜோடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஓவல்ல நடக்கக்கூடிய 5வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 224 ரன்களுக்கு முழு விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி லஞ்சுக்கு முன்னாடி 109 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை மட்டுமே தான் இழந்தது. இதனால இந்திய போலர்கள் மீது கடுமையான விமர்சனம் எழுந்தது. கோபமடைந்த சிராஜ் 2வது செஷன்ல 8 ஓவர்களை வீசி 35 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதுவும் சாதாரண விக்கெட் அல்ல. ஆலி போப், ஜோ ரூட், ஜேக்கப் பெத்தல் என இங்கிலாந்தினுடைய அடித்தளத்தை கட்டமைக்கக்கூடிய மும்மூர்த்திகளை சிதறடித்தார். பிரசித் கிருஷ்ணாவை ஏன் எடுத்தீங்க, அர்ஷதீப் சிங்க தான் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் இந்த இடத்துல 4 விக்கெட்டை எடுத்திருந்தார். ஆனா இங்க பும்ரா இல்லனா சிராஜ் சரியாக செயல்படுகிறார் என்பதுதான் உண்மை. அணியினுடைய முழு பொறுப்பையும் தன்மேல் போட்டுக்கொண்டு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடைக்காக்குற மாதிரி தன்னுடைய துணை நிற்கக்கூடிய பவுலர்களை அடைக்காக்குறார் பும்ரா இல்லாமல் சிராஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாரத் கவாஸ்கர் டிராபில காயம் ஏற்பட்டு பும்ரா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்ற போது 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து 4 விக்கெட்டை எடுத்தார். அதே மாதிரி 2வது டெஸ்ட் போட்டியில பும்ரா ஓய்வெடுக்கும் பொழுது ஒரே இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டை எடுத்தார். தற்பொழுது 4 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இப்படி பும்ரா இல்லாத நேரத்துல கடுமையா உழைச்சு அணியை காத்து நிற்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஒரே தொடர்ந்து 5 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி 150 ஓவர்களுக்கு மேல வீசி இந்த இடத்துல இந்தியாவுக்கு பலமான ஒரு பவுலராக திகழ்ந்து நிற்கிறார். நவீன கால கிரிக்கெட்ல இந்த இடத்துல சிராஜினுடைய பங்கு எப்படிப்பட்டது இந்தியாவிற்காக சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா, ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.